சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஜேவி பிரேக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வரும் ஜூவி இதழில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் என்னென்ன இருக்கு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தான் நம்ம பேச போறோம். நம்ம ஜேவி டீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேசலாம். முதல்ல ராம் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இல்ல, மங்களகரமா அங்கேருந்தா. ஆமா, ராம் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சூரியனை நெருங்கும் தாமரையா இல்ல தாமரையை நெருங்கும் சூரியனா? ரெண்டும் தான். இப்போ என்னன்னா, இப்போ சமீப காலமா பேசுற ஒரு விஷயம் தான். திமுக பாஜக கூட்டணி அமைய போகுது, மத்திய அமைச்சரவைக்குள்ள திமுக போறாங்க அப்படின்ற ஒரு தாட் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, இது சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்த மே 4ஆம் தேதியே இந்த நகர்வுகள் தொடங்க ஆரம்பிச்சிருது. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதி ஜெயிச்ச உடனேயே அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நீங்க ஆட்சி அமைங்கன்ற அந்த புள்ளியிலேயே பாஜகனுடைய ரோல், அதோட சஜஷன்ல இருந்து எல்லாமே பிஜேபியோட ரோல் இல்லாம அதை பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. அப்ப அங்க இருந்தே திமுகவோடு நேரடியா பேசக்கூடிய நெருக்கமாகிற அளவுக்கு பாஜக அவங்களை ரீச் பண்ணிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு சம்பவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சமீபத்துல கூர்குக்கு ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தாரு திமுக பிரசிடென்ட். நம்ம கூட போட்டிருந்தோம் கூர்கு ரகசியம். அப்ப அந்த கூர்கு ரகசியம்ல என்ன ரகசியம் அப்படின்னா, அங்கேயுமே பாஜகவோட நம்ம எப்படி கையாளுறது, எப்படி பண்றதுன்ற ஒரு பேச்சுமே இருந்திருக்கு. இப்போ முதல்ல எதுக்கு திமுக இவ்வளவு நாள் கடுமையா எதிர்த்த பாஜகவை நோக்கி நகரணும் அப்படின்ற ஒரு ஏன் அந்த கேள்வி நம்ம முன்னெடுப்போம்னா, திமுக காரங்க எல்லாருமே சொல்றது, எங்களை அந்த இடத்துக்கு நீங்க நகர்த்திட்டீங்க, நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சு காங்கிரஸோட இருந்து 15 வருஷமா பிஜேபி கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிறோம், ஆட்சி விட்டு அகற்றதுக்கு பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா மதச்சார்பற்றன்னு சொல்றதுக்கு கூட கட்சி எங்க கூட இப்ப இல்ல. ஐஎம்எல்ல இருந்து, விசிகால இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாரும் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. இவங்க கட்சி மதச்சார்பற்ற கட்சி தானே? அதுதானே. ஆனா தனியா திமுக தனியா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு, இன்னைக்கு தனியா ஒரு இதை பண்ணிருக்காங்க. எல்லாமே கூட்டணி டிபெண்டா தானே இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு கூட சமீப காலமா கூட இந்த நரேட்டிவ்ல திமுக தடுமாறதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னு கூர்ந்து பார்த்தா, கூட்டணி கட்சிகள் இல்ல. அப்ப இவ்வளவு நாளா கம்யூனிஸ்ட், விசிகா உள்ளிட்ட தலைவர்கள் தான் திமுகவோட நரேட்டிவ் செட் பண்ற ஒரு தலைவர்களாவே இருந்திருக்கிறாங்க. இப்ப திரும்ப எதிர்க்கும் போதும், கம்யூனிஸ்ட் எதிர்க்கும் போதும் எதை வச்சு அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுன்ற தெளிவு திமுகவுக்கு இன்னும் இல்ல. அது தடுமாறதை நம்ம நேரடியா பார்க்க முடியுது. சோ அப்படியான சூழல்ல நீங்க எல்லாம் அங்க போயிட்டீங்க, இனி திமுக இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஓபிசி பாலிடிக்ஸ் மட்டும்தான். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2001-2004 நாங்க மத்திய அமைச்சரவையில இருந்தோம் பாஜக கூட்டணியில. அப்போ இங்க ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்க மத்திய அமைச்சரவையில இருந்ததுனால நாங்களே ஒரு ஆளுங்கட்சி மாதிரி தான் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற தாவேகா ஆட்சியை எவ்வளவு எளிதா வீழ்த்த முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. அவங்க இப்போ போயிட்டு இருக்கிற ஃபோர்ஸையும் ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டையும் தமிழ்நாட்டுல உருவாக்குறத வச்சு பார்க்கும்போது நம்ம அவ்வளவு எளிதா தாவேக்காவை வீழ்த்திட முடியுமான்ற சந்தேகமும் இருக்கு. கூட்டணியும் பலப்பட்டுக்கிட்டே போகுது, எங்களுக்கு கூட்டணி பலவீனப்பட்டுக்கிட்டே போகுது. சோ நாங்க மத்திய அமைச்சரவையில பங்கேற்று கட்சியை கட்சிக்கு ஒரு அதிகாரம் இருந்தாதான் திரும்பி கட்சி உயிர் தெழுன்ற ஒரு நிலைமையை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேற அது டெல்லியில என்ன பேசிக்கிறாங்க அதை பத்தி கேட்கணும்னு இருந்தேன். பாஜக இதை எப்படி பார்த்து? பாஜக ஆக்சுவலா ரெண்டு விஷயமா இதை பாக்குறாங்க. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபி டிவிகே காங்கிரஸ் அலையன்ஸு உடையணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் டிவிகே மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் கவர்னர்கிட்டே இருக்குது, பெண்டிங் இருக்குது. குதிரை பேர குற்றச்சாட்டு, எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை அவங்க விலை பேசி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே அஃபிஷியலாக கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய புகார். டிடிவி தினகரன் கவர்னர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காரு. கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு சிஎஸ்ஆர் இருக்கிறாரு, என் கட்சி எம்எல்ஏ இது மாதிரி பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த புகார் டிவிகே மேல ஆணித்தரமா கவர்னர்கிட்ட இருக்குது. ஸோ ஆனா அப்படி இருந்தும் கூட ஏன் கவர்னர் அதுல விசாரணைக்கு இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. பிஜேபி அதை ப்ரெஷர் பண்ணல. ஏன் அப்படின்னா, பிஜேபி இண்டிவிஜுவலாவே டிவிக்கே 118 நம்பர் வரணுங்கிறது தான் பிஜேபியும் விரும்புறதா தான் நம்ம தெரியுது. ஏன்னா 118 நம்பர் வந்துருச்சுன்னா காங்கிரஸ் அவங்க கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு மேல ஒரு கணக்கு போடுறாங்க. எனக்கு ஒரு கண் போனா கூட பரவாயில்ல. ஆமா, காங்கிரஸ்க்கு 2 கண். அதாவது காங்கிரஸ்க்கு உயிர் கொடுக்கறது டிவிக்கே தான். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு மந்திரி சபையில இடம். காங்கிரஸுக்கு ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே கொடுத்துச்சு, ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு பிறகு டிவிகே கொடுக்குது. அப்ப 2 எம்பி ஆகிப்படுது மாநிலங்களவையில. ஸோ இது எல்லாமே உள்ளாட்சி எலெக்ஷன்ல 7 மேயர் பதவி கேட்டுக்கிறாங்க காங்கிரஸ். டிவிக்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ அப்ப இவ்வளவு தூரம் காங்கிரஸை இவங்க வளர்த்து விடுறாங்க.
அப்போ அதை வளர்த்து விடணும் அப்படின்னா டிவிகே கிட்ட எப்போ அவனை விட்டொழிப்பா அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க 5 எம்எல்ஏ எல்லாமே எங்களால் கவர்மெண்ட் நடத்த முடியாது, 118 இருந்துச்சுன்னா நாங்கள் அவங்க ஏன் வச்சுக்க போறோம் அப்படின்னு இவங்க ஒரு காரணம் சொல்றாங்களே. அப்போ அதனால வந்து 118 நம்பர் அவங்களுக்கு வர்ற தேவையான அளவுக்கு இவங்க இந்த சைட்ல இருந்து ஹெல்ப் பண்றாங்க. இது அது தொடர்பாக என்ன புகார் வந்தாலும் அப்படியே கடப்பில் போட்டுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி மேலேயே இருக்குதுன்னு வைங்க. இந்த சூழல்ல பிஜேபியில இருக்கிற டிஎம்கே ஃபேக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. எப்படி காங்கிரஸ்ல வந்து டிஎம்கே ஃபேக்ஷன் ஏடிஎம்கே ஃபேக்ஷன் இருந்துச்சோ அது மாதிரி பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய சில டிஎம்கே ஃபேவரான சில சீனியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நம்பாதீங்க, டிவிகேயும் காங்கிரஸும் அலையன்ஸும் வந்து உடையாது, அது சிமெண்ட் ஆகி போயிட்டே தான் இருக்குது. 29 நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அதனால அவங்க நம்பக்கூடாது, நம்ம டிஎம்கே பிடிச்சுக்குவோம். ஏன்னா ஏடிஎம்கே ஃபுல்லா ஃபாலோ அவுட் ஆயிடுச்சு. இனி போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை மாத்தி இன்னொரு ஆளை கொண்டு வந்து கொடுத்து ஆமா ரெடி பண்றதுக்குள்ள அது வந்து அது ஒரு பெரிய விஷயம். அதனால அது வேணாம், நம்ம பேசாம டிஎம்கே சும்மா தானே இருக்குது, அது மேல நம்ம ஏறி சவாரி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ மேல டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஒரு முடிவு இன்னும் எடுக்கல. ஏன்னா அவர் டீலிமிட்டேஷன் பில்ல இப்போ இந்த வரக்கூடிய கூட்டத்தொடர்ல கொண்டு வர மாதிரி இருக்கு பிஜேபி. ஸோ அது கொண்டு வரும்பொழுது யாரும் எதிர்ப்பு கிளம்பிடக்கூடாது. பிளஸ் இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஒன்னு கிளம்பி அது ஒரு பெரிய அளவுல புகம். டீலிமிட்டேஷன் பிரச்சனை இல்லை. என்னன்னா டீலிமிட்டேஷன்னா நமக்கு என்னன்னே தெரியாத காலத்திலேயே திமுக வந்து பல மாநில முதல்வர்களை கூப்பிட்டு வந்து இங்க சென்னையில ஒரு மாநாடு மாதிரி நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பில் வரட்டும், அதை படிச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்க நிலைப்பாடை தெரிவிப்போன்ற மாதிரி பேசுறாங்க. இதுவே நமக்கு கொடுக்குற சிக்னல் தானே. நிலைப்பாடு தெரிவிப்போங்கிறது நிலைப்பாடு தானே. முன்னாடி வந்து இப்போ கொளுத்தினாரு என்ன பேப்பர் வச்சுட்டு. இல்ல அதான் நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்டா தான் நானுமே பாக்குறேன். என்னன்னா இது திமுக மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியை விட்டு வெளியில இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து எதிர்த்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆதரிச்சு எல்லாம் பேசியிருக்காங்க. இன்னும் தேர்தல் சீக்கிரமாவே வந்துரும், 24லயே வந்துரும் எல்லாம் பேசினாங்க. இப்ப ஏறக்குறைய திமுகவுமே அதே நிலைமையில தான் இருக்காங்க. கடந்த காலத்துல எப்படி அதிமுக கூட யாருமே கூட்டணி வரமாட்டாங்களோ அதே ஒரு சூழல் தான் திமுகவுக்கு வந்திருக்கு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் கொள்கை அப்படின்னு என்னதான் பேசினாலுமே கூட எல்லோருமே தேர்தல் வெற்றி அந்த அதிகாரம் அதுதான் உங்களுக்கு மெயினா இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. எல்லா கட்சிகளுக்குமே அது வந்து இப்ப திமுகவை என்ன கேக்குறாங்கன்னா, 2 எம்எல்ஏ சீட் வாங்கின விசிகா அமைச்சரவை வாங்கிட்டு அமைச்சரவைக்குள்ள போகும்போது 22 எம்பி 8 மாநிலங்களவை எம்பி வச்சிருக்கோம், நாங்க ஏன் சும்மா இருக்கணும்ன்ற கேள்வியதான் அவங்களுக்கு எழுப்புறாங்க. ஆமா, இதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. 22 எம்பியும் 8 மாநிலங்களவை எம்பியும் எப்படி கிடைச்சது? பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணதுனால மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சாங்க. அது வந்து இதை இந்த கேள்வியை வச்சோம்னாக்கா அப்போ அதே மாதிரிதான் இப்ப டிவிக்கு எதிர்த்து தானே உங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னு இவங்க ஒரு வாதத்தை வைப்பாங்க. வாதம் பிரதிவாதம் போயிட்டு தான் அது போயிட்டு இதுல டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு என்ன அப்படின்னா, எங்களுக்கு இப்ப போக்கடம் இல்லை, சோ வந்து பிஜேபியே வந்து வாண்டடா நீங்க வாங்க உங்களை சப்போர்ட் பண்றோம், அவங்க ஆன்டி காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகணும்னு அவங்க விரும்புறாங்க. சோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அதனாலதான் அனிதா ராகசன் சொல்றாரு இன்னும் ஒரு 6 மாசத்துல எங்க ஆளு ஒருத்தர் மத்திய மந்திரி ஆவாருங்கிறாரு. அதனுடைய காரணம் வந்து காரணக்காரியங்கள் இதுதான். அப்படி ஒருவேளை திமுகவும் பாஜகவும் நேரடி கூட்டணியோ இல்ல ஒரு ரகசிய உடன்படிக்கைக்கோ போனாங்க அப்படின்னா தாவேகாவை அட்டாக் பண்றதுக்கான ஒரு வழியாவும் அதை எடுப்பாங்க இல்லையா? தாவேகாவை குடைச்சல் கொடுக்கறதோ இல்ல அந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகளை திருப்பி எடுக்கிறதோ. இதுல தாவேகாவுக்கு தான் பாசிட்டிவ். தாவேகா திருப்பி அடிப்பான். அவன் எங்களை பி டீம் நீங்களே நீங்க தானே ஒரிஜினல் ஏ டீம் சொல்லி டிவிக்கு வந்து திருப்பி போட்டு அடிக்கும். மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் கையில கொண்டு ஆகும். ஆமா, இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2019 இருந்து வைகோ கூட இப்போ வந்து பேசுற மாதிரி அப்ப பேசல. ஏன்னா அப்ப மாற்று ஆப்ஷன் உங்களுக்கு இல்லாம இருந்தது. ஒருவேளை அந்த கூட்டணிக்கு போனா கூட நம்ம ஜெயிப்போமான்ற கேள்வி இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போனா கூட இப்ப பாஜக விசிகா போக மாட்டாங்க, இடதுசாரிகள் போக மாட்டாங்க. அதிமுக போறதுல எந்த பிரச்சனையும் இருந்திருக்கு, ஆனா ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. சோ தேர்தல் வெற்றிக்காக தான் எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. மாற்றுன்னு ஒண்ணு வந்தோடனே நிறைய பேர் அங்க போயிட்டாங்க, நாங்க இன்னும் அந்த கூட்டணிக்கு போகல அப்படி இப்படின்னு சொன்னாலும் பெரும்பாலும் அந்த பக்கம் தான் எல்லாரும் கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, திமுகவோட ஓட் பேங்கா இருக்கிறதே, அதாவது ஒரு முக்கியமான ஓட் பேங்கா இருக்கிறதே பட்டியல் சமூகம், சிறுபான்மையினர் வாக்குகள். அந்த வாக்குகள் இந்த டைம் திமுகவுக்கு வந்து வரல. சோ நமக்கு இனிமே வருமா வராதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள். இயல்பாவே திமுகவுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு 20% இருந்து ஒரு 25% சட்டமன்றத்துல இந்த அளவுக்கான வாக்குகள் இருக்கு. அப்ப அந்த பெர்சன்டேஜோட பிஜேபி இன்னும் ஒரு கட்சிகளை சேர்த்தா ஒரு 30-35 வந்து ஃபைட் பண்ண முடியும். அதுவுமே வந்து நம்ம கண்டிப்பா வெற்றி கிடைக்குமா, 2 பேர் சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்களான்ற அளவுக்கு போக முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மத்தியில ஒரு அதிகாரம் இருக்கும். ஆமா, 2011 ஜெயலலிதா இருக்கும்போது கூட நம்ம நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருப்போம். இங்க அவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, தமிழ்நாட்டுல சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அவ்வளவு பேர் இருப்பாங்க.
அப்ப பெருசா வந்து ஒண்ணும் அரசாங்கத்துல இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் வந்து வராது. அதையும் தாண்டி நம்ம யோசிக்கும் போது திமுக இந்த தேர்தலையும் தனியா நின்று ஏதோ ஒண்ணு கோட்டை விட்டுட்டாங்கன்னா அப்ப கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒண்ணு இருக்கு. நீங்க கொள்கையா கட்சியான்றதுல கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த கட்சி காப்பாத்துறதுக்கு 2024 இவருக்கு வாய்ப்பு வந்தது. அதை வந்து அதிமுக தவற விட்ட இடத்த இப்ப திமுக படிக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான் அதுல வித்தியாசம். ஆமா, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதுல வந்து அவங்க ஒரு பக்கம் அவங்க அதிகாரம் அப்படியான விஷயங்கள் இருந்தாலுமே திமுக வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி இருக்கிறது தான் வந்து இதுல. ஆனா இப்ப இந்த பாஜக தொடர்பான டாக்ஸ் எல்லாம் வரும்போது கட்சி மட்டத்துல எப்படி ஒரு தாட் இருக்கு அப்படின்னா, இப்ப என்ன அதிகாரம் இல்லைன்னா கட்சி இருக்காதா, அப்ப திமுகவோட வலிமை அவ்வளவுதானான்ற ஒரு பிரிவினரும் இருக்காங்க. பாஜகவோட ஒரு நாளும் நம்ம சமரசமா போயிடக்கூடாது. எதிர்கால திமுகவுக்கே, ஏன்னா இன்ன வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி திமுக தானேன்ற விமர்சனம் இன்ன வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த தவற பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு குரூப்பும் கவனம் அது நிச்சயமா இருக்கும். அந்த கவனம் என்னங்கிறது இன்னும் ஒரு 2-3 வாரத்துல தெரிஞ்சிடும். இந்த பீரியட்ல அவங்க டீலிமிட்டேஷன்ல என்ன பண்ண போறாங்களோ அது தெரிஞ்சு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே திரும்பி பார்க்கிற ஒரு போராட்டம் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டமா இருக்கு. பல்வேறு மட்டத்துல வந்து அதற்கு ஆதரவா குரல்கள் வரதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ பார்த்தா விஜய் வந்து போற மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ வந்தது. அதுக்கப்புறம் உங்ககிட்டதான் அதை பத்தி வந்து கேட்டேன். நீங்க கூட சொன்னீங்க இன்னும் வாயவே திறக்கல அப்படிங்கிற ஒரு கருத்துமே இல்ல. முதல்ல அவர் போகவும் இல்லை, அதை பத்தி பேசவும் இல்லைன்றது நம்ம இது பண்ணணும். ஏன்னா எல்லா மாநில கட்சிகளையும் எல்லா மாநிலங்களையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு போராட்டம் தான் நேற்று டெல்லியில் நடந்திருக்குது. ஜந்தர் மந்தர்ல அந்த நீட் தேர்வு தொடர்பா தர்மேந்திர பிரதானை வந்து மாற்றணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லா மாநில கட்சிகளும் அவங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இளைஞர்கள் எழுச்சினால ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் இது தொடர்பா, குறிப்பா முதல்வர் விஜய் வந்து அது தொடர்பா எதுவுமே பேசல. இப்ப நம்ம பேரலா பார்த்தோம் அப்படின்னா நார்தன் ஸ்டேட்ஸ்ல ஃபுல்லாவே விஜய் தெரியும், தாவேகாவை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம வீடியோ பார்க்கலாம். விஜய் தளபதினு சோசியல் மீடியால பாக்குறோம். பட் அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு காசுக்காக போராடிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து என்டார்ஸ் பண்ணாம இருக்காங்கன்ற ஒரு டாக் தான் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஒரு ஆதரவோ இல்லைன்னா அங்க உண்ணாவிரத போராட்டத்துல அமைச்சர் யாராவது போய் பார்த்திருக்கலாம். பட் அது ஒட்டுமொத்தமா தவிர்க்கிறாங்க. அதுதான் இதுல இன்னொரு ஒரு விஷயமே இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நண்பன் படம் வந்து அந்த கொசட்கி பசப்புகள் வந்து இவரை வச்சுதான் பண்ணா, அப்புறம் அமீர் கான் வந்து அது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பாருங்க அமீர் கான் எல்லாம் வாய திறந்துட்டாரு, நீங்க எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா அமைதியா இருக்காங்க, என்ன காரணம்? அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ எதுக்கு இப்போ தேவையில்லாம போய் பார்த்து பேசி படம் வேற ரிலீஸ் ஆகணும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல இந்த விஷயங்களுக்கே பாருங்க, மேகத்தாடு விஷயமே நேற்று ஆய்வு கூட்டம் போட்டிருக்கிறாரு அவரு. அதை வந்து பார்லிமெண்ட்ல எழுப்புறதுக்கு ரொம்ப தீவிரமா இதாகிட்டு இருக்குது. டிஎம்கே இவங்களுக்கு அந்த ஒரு எம்பி இவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா மேகத்தாடு விஷயத்தை இவங்க கூட தான் பேசியிருக்கலாம். கொண்டு போயிட்டு காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்களுக்கு பேச முடியாம இருக்கு. அது வேற கதைன்னு வைங்களேன். மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸோட அந்த விஷயங்கள் கூட இவங்களால ஆணித்தரமா பேச முடியலையே. ஏன்? ஜனநாயகன் படம் வந்து அங்க என்ன ரிலீஸ் ஆகுது, அங்க எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறத பாக்குறாங்க. 2014 நினைக்கிறேன் அண்ணா ஹசாரே போராட்டம். ஸோ அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அதனுடைய பொலிட்டிக்கல் இதை எல்லாத்தையும் லாபங்கள் எல்லாமே வந்து பிஜேபிக்கு தான் இருந்தது. அங்க எடுத்து மாற்றத்துக்கு முக்கியமான அதன் பிற்பாடு வந்து ஆப் வந்து ஆம் ஆத்மி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் இது இங்க உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து காங்கிரஸ் வந்து எடுக்க முடியல. ஏன்னா காங்கிரஸ் அதை ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பல பத்திரிகைகள் வந்திருக்கிற ராகுல் காந்தி, இளைஞர்கள் வந்து மோடியை வந்து கைவிட்டுட்டாங்க, இளைஞர்கள் யாரும் மோடி அவர்களுக்கு பின்னாடி இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவங்க கட்சிக்கு பின்னாடியே இல்ல, காங்கிரஸ் முன்னாடியே இல்லையே. ஒரு எதிர்கட்சி பண்ணிருக்க வேண்டிய போராட்டம், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியே காங்கிரஸோட ஆப்சன்ஸ்ல தான் பிறகு அங்கதான் பார்த்தது. நீங்க எதுக்குமே போராடல. இப்போ ஈவன் விசிக தலைவர் திருமாவளவன் கூட ஒரு அறிக்கையை சொல்லியிருந்தாரு, நம்ம பண்ணிருக்கணும், அதை இந்தியா கூட்டணி கூட்டத்திலே பேசினாரு. இது நாம பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த அந்த இளைஞர்கள் பண்றாங்க, அவங்கள நம்ம ஒரு நாளும் எதிரியா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு அவரு இது பண்றாரு. பட் இங்க திருப்பி தாவேகா அலைன்ஸ்ல, காங்கிரஸ் அலைன்ஸ்ல இருக்கிற தாவேகா அது அப்படிதான் பாக்குதோன்ற சந்தேகம் இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருவேளை இந்த போராட்டம் இந்த விஷயங்களை தாண்டி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வச்சுட்டாங்கன்னா
மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. அது மற்ற அரசியல் கட்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய பாடம் தான். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்த்து எந்த விஷயத்துல எதிர்கட்சிகள் பெரிய அளவுல சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதுவும் தர்மேந்திர பிரதான் மாதிரியான பிஜேபியில அவரோட ரோல் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இவங்க வந்து, ஏன்னா வர்ற செய்திகள் இப்ப நம்மளே அதுதான் அப்படிதான் எழுதியிருக்கோம், மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஒருவேளை அவரை பதவியை விட்டு தூக்குனாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் அமையும். ஆமா, பாரம்பரிய காங்கிரஸால முடியாத இப்போ ஒரு 2-3 மாசத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் மாத்திட்டாங்க அப்படின்னா. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கிறது என்னன்னா, இப்போ ஒரு மாங்காய் வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதை எப்படியாவது அடிச்சு கீழே தள்ளி அவங்க மடியில விழுக வச்சிருவாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மடியில எப்போ வந்து மாங்காய் விழுன்னு காத்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு தூரம் பாருங்க, இப்போ ராம் சொன்ன மாதிரி பிஜேபி வந்து ரொம்ப கவனமா தான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. நேற்று பாருங்க, அந்த ப்ராட்டஸ்ட் வந்து பேரணி நடந்து வருதுன்னு பார்லிமெண்ட்டை இழுத்து முடிட்டாங்க. ஆமா, கதவு உடனே செயின்லாம் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பிஜேபி உள்ள வந்துட்டு என்ன பண்றது, அது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ வந்து இந்த இதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனா அவங்களையும் மீறி இந்த விஷயங்களை நடக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு இளைஞர்கள் பாஜக அரசாங்கத்துக்கு மேல ஒரு கோபத்தோட இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்பாடு தான். இல்ல இன்னொன்னு இதுல எதிர்கட்சிகள் உண்மை நிஜமாவே கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விவசாயிகள் கிட்டயோ இல்ல மாணவர்கள் கிட்டயோ ஒரு பிரச்சனையை எடுத்து அவங்க எப்படி அந்த சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க கட்சிகள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க, ஒரு அடையாள போராட்டம் நடத்துறாங்க, அதுல இருந்து வெளியில வந்துடுறாங்க, அடுத்து ஒரு பிரச்சனைனா பிஜேபிக்கு அது ஈஸியா இருக்கு. ஒரு பிரச்சனையை எடுத்து நீங்க தொடர்ச்சியா ஒரு போராட்டம் பண்ணி அதுக்கு நீ தீர்வு கொடுத்தே ஆகணும்னு நிற்கும் போது அது மிகப்பெரிய கொஸ்டின். இது வந்து நீங்க பாஜக என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாஜக தர்மேந்திர பிரதான் பதவி விலகினாலோ இல்ல இதுல ஒரு ஸ்டெப் இறங்கினாலோ அடுத்து வந்து நார்த்ல எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இவங்க பக்கம் தப்பு இருக்கு, அப்ப பிஜேபி வந்து ஒரு ஸ்டெப் இறங்குறாங்க, அப்ப இவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அடுத்தடுத்து அது வந்து தொடர்ந்துட்டே போறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்கு. அதுல ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்ப தர்மேந்திர பிரதான் ரொம்பவே முக்கியமான ஒரு நபரா இருக்காரு, அவரை வந்து பிஜேபி விட்டு கொடுப்பாங்களா, காவு கொடுப்பாங்களா? இல்ல, காவு கொடுத்தாக வேண்டிய நெருக்கடியில போய் மாட்டிருக்காங்கல்ல. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள ஒண்ணு இறக்கிதான். ஒடிசால அவர் தான் ஜெயிக்க வச்சாரு. ஆமா, என்னதான் பண்ணாலுமே அவங்களுடைய பதவிகளை காப்பாத்திக்கிறதுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர். யூபி எலெக்ஷன் வருது, நீங்க அதை பாப்பாங்களா இல்ல தர்மேந்திர பிரதான பாப்பாங்களா? சோ வந்து யூபி எலெக்ஷன் வின் பண்ணோம் அப்படின்னா இளைஞர்களை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வைக்கணும். ஆல்ரெடி நம்ம சிஎம்மோட படத்தை வந்து அங்க டப் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து யூபி பீகார்ல எல்லாம் முழுக்க தளபதி விஜய், அங்க விஜய் தளபதி அப்படி அங்கிருந்து யாரோ ஒருத்தங்க வந்து பாரதிய விஜய் கழகம் அப்படின்னு சொல்லி தேசிய அளவுல நீங்க ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு செக்ரட்டரியேட்ல வச்சு பேட்டி கொடுத்துட்டு போறாப்ல ஒரு பையன். சோ வந்து இது மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க இளைஞர்கள் எப்படி மாறுறாங்கன்னு தெரியல. சோ பிஜேபி அதெல்லாம் திரட்ட பாக்குறாங்க. தர்மேந்திர பிரதானா இல்ல 2029 எலெக்ஷன் வரும்போது பிரதானாவது 2014 முன்னாடி எவ்வளவு பேரை நான் பாத்திருக்கோம். சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க, அருண்ஜேட்லி இருந்தாரு, ராஜேந்திர பிரசாத் இருந்தாரு, எவ்வளவு பேர் லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு எங்க இருக்காங்க? இப்போ முரளிமனோகர் ஜோஷி எல்லாம் அப்பவே அப்படி அமைதியா ஒதுக்கிட்டாங்கல்ல. இப்போ பிஜேபியா இப்ப இருக்கிற 2 பேருமே அவங்க வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க. அது பிரதான் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அவங்க பிஜேபி பிரதானம் கிடையாது. அதேதான். இல்ல இன்னொரு விஷயத்துலயும் விஜய் அமைதியா இருக்காரு. அதுவும் நம்ம பேச முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சமீபத்துல எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு, என்னன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து காவேரியில இருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணி வந்து 9.19 டிஎம்சி. ஆனா நமக்கு வந்தது 2.9 டிஎம்சி. ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா 31 டிஎம்சி வரணும். ஆனா நமக்கு வந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பாதி கூட இன்னும் வரைக்கும் நமக்கு ரிசீவ் ஆகல. ஆனா மேகதாது விஷயங்களை பேசின தமிழக வெற்றி கழகம் இந்த தண்ணீர் கிடைக்காத இந்த விஷயங்களை வந்து இன்ன வரைக்கும் அதை பத்தி பேச சொல்லியிருந்தாரு. கர்நாடகாலயும் ரிலீஸ் ஆகணும் ஜனநாயகம் படம். காவிரி தண்ணி முக்கியம் படம் ஒண்ணுல நீ ஒரு மாசத்துக்கு படம். ஜனநாயகம் எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. கமல்ஹாசன் நம்ம சமீபத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அவர் வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையை விட்டாரு. பட் அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு உறுதியா இருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா கூட பரவாயில்லன்னு சொன்னாரு. முதலமைச்சரா இருக்கிற விஜய் வந்து முதன்மையா பாக்குறது காவேரி நீர் தானே பாக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி நிறைய நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இப்பயும் போய் அப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? என்னப்பா இது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிதான்ப்பா ஆட்சியே பிடிச்சிருக்கு. அந்த கொள்கையை வந்து முதல்ல அமல்படுத்துற வேலையை பார்ப்பாங்களா அவங்க? அப்ப படம் 100 நாள் ஓடினதுக்கு அப்புறம் தண்ணி கேட்பீங்க. முதல்ல போட்ட பணத்தை எடுத்துட்டாங்கன்னு தண்ணி கேட்டுருவாங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம்
பாண்டிச்சேரியில போய் சிஎம் பார்த்துட்டு இருந்து அப்படி அண்ணா அப்படி பேசிட்டு இருந்த ஒருத்தரே வந்து பாண்டிச்சேரியோட சிஎம்ஏ வந்து இல்ல காலச்சுள்ளத பாத்தீங்களா? அதுதான் ஐயோ ஐயோ எப்படி யோசிக்க இங்க வந்து அமைச்சர் சென்னையில வந்து புதுச்சேரி சிஎம் பாக்குறாரு. சிஎம் பார்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அரசியல் எல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. அரசியல் பேச ரொம்ப பெருசா பேசியிருக்காரு அவரு. ஏனாராம, அதாவது அவருக்கு பிறந்தநாள் விழா வருது இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை முடிச்சது அவரு. ஆமா முடியுது. இவர் வந்து காலையில நேரா கிளம்பி பாண்டிச்சேரி போயிடுறாரு. முத நாளே நைட்டு மேல்மலை அங்காளம்மன் கோயில் பக்தர்ல அவரு போய் அம்மனை போயிடுவார், தரிசனம் பண்ணிட்டு பாண்டிச்சேரியில அவருடைய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு 12 மணிக்கு தான் அங்க இருந்து கிளம்பி இங்க சென்னை வர்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க முதலமைச்சரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கோயம்பேடு பக்கத்துல ஏதோ ஒரு கேக் கட்டுற விழா இருந்தது போல, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரி சிஎம் வந்து பாக்குறாரு. அதாவது இவர் பாண்டிச்சேரியில இருந்தார்ல, அங்கேயே அவரை வச்சு பாத்துருக்கலாம். யாரும் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அங்கேயே வச்சு பாத்துருக்கலாம். தமிழ்நாட்டோட அமைச்சரை தமிழ்நாட்டுல வந்து அரசு பங்களால வந்து செண்பகத்துல வந்துதான் பாக்கணும். அப்படிங்கறதுல என்ன அப்படின்னா, அங்க பேச முடியாத சில விஷயங்களை இங்க பேசுறதுக்காக வர்றாப்ல. பேசுறதுக்காக விஷயம் என்னன்னா, அதாவது அங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆட்டம் கண்டு போயிருக்கு. எப்படி இங்க ஒரு ஆபரேஷன் மேகாலயாவோ அங்க ஒரு மேகாலயா நடத்திட்டு இருக்காங்க, ஒரு குரூப் நடத்திட்டு இருக்காங்க. மேட்டர் என்னன்னா, அவர் வந்து 2 மாசம் ஆச்சு ஆட்சி பொறுப்பேற்று. நேத்து தான் கொடுத்திருக்கிறாரு அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்கா அப்படிங்கிற ஒரு பட்டியல் நேற்று தான் கொடுத்திருக்கிறாரு. 2 மாசமா அவர் வந்து யாருக்குமே போர்ட்போலியோ கொடுக்கல. எல்லாமே முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் இயங்குது. நடுவில் வந்து நமச்சிவாயம், பிஜேபியில இருந்து நமச்சிவாயத்தை ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லாடி கிருஷ்ணராவ்னு சொல்லிட்டு இவர் கட்சியில இருந்து ஒருத்தரை போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 பேரை மந்திரி ஆக்கினாரு. யாருக்குமே அவர் இலாக்காவே ஒதுக்காம ஒதுக்கல. இப்ப யாருக்குமே அவர் கட்சியில இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க, ஆனா பிஜேபியில ஒரு குரூப்பை வந்து அமைச்சர் ஆக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கல அப்படின்னா அது பிஜேபி எப்படி பார்க்கும்? மேல அது ஒரு கௌரவ பிரச்சனை தானே. 2 மாசமா எங்க ஆள வந்து சும்மா சுத்தி வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாங்கல்ல. அவங்க சில வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனம் அதுல பேக்கப் பண்ணுது. அந்த தொழில் நிறுவனத்துக்கு பாண்டிச்சேரியில நிறைய பிசினஸ் இருக்கு. அவங்க ஃபுல் பேக்கப் பண்றாங்க இந்த ஆபரேஷனுக்கு. என்ன ஆபரேஷன் அப்படின்னா, என்ஆர் காங்கிரஸ் உடைச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து பிஜேபியோட ஜாயின் பண்றது. ஜாயின் பண்ணி நம்ம கட்சி ஆட்சி நடத்திக்கலாம். பாண்டிச்சேரியில இது ஒண்ணும் புதுசு இல்ல, அது ஒன்றும் புதுசே கிடையாது. உடைக்கிறது சேர்க்கறது எல்லாம் ரொம்ப புதுசு. இது லைட்டா ஸ்மெல் பண்ணணுமே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி நினைச்சுன்னா மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு ஆட்சியை வேண்டாம்னு இது பண்ணிட்டு புதுசா இன்னொரு எலெக்ஷனுக்கு நம்ம கால்ஃபர் பண்ணுவோம். கால்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து டிவிகே கூட அலையன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். இதை பேசுறதுக்கு தான் வர்றாரு. அதான் வந்து பாண்டிச்சேரியில வச்சு பேச முடியாது. அதனால இங்க வந்து பேசினா எதுக்கும் லீக் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாப்ல. இவர் பேசி முடிச்சோடனே அது லீக் அவுட் ஆயிடுச்சு. அப்போனா இன்னொரு தடவை எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா டிவிகேவும் இவருடைய எண்ணம் அது. ஐயா ரங்கசாமி அவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம புஷி ஆனந்த் அவர்களோட பேசி டிவிகே என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒருவேளை எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா நம்ம வந்து அலையன்ஸோட போட்டியிடலாம். இந்த முதலமைச்சரும் ஆனந்தும் பேசிக்கிட்டாங்கன்றது விஜய்க்கு தெரியுமா? இல்ல அதுதான் தெரியல. அவர் கேட்டப்பதான் நான் எந்த முடிவு எடுக்க முடியாது, இது தளபதி தான் கேட்க முடியும். வழக்கமா சொல்லுவார்ல, எதுவா இருந்தாலும் தளபதி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அப்படின்னு சொல்லுவார்ல. அதனால வந்து அவர் அங்கதான் பேசணும்னு சொல்லிட்டாப்ல. இங்க அவருக்கு பேசி புரிய வச்சு அது என்ன ஏது மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனம்னு ஒரு தொகுதி இதுக்குள்ள வருதா அதெல்லாம் அவர் கேட்பாரு. எல்லாத்தையும் அவர் ஒரு பிரீஃபிங் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள பிஜேபி அங்க வேலையை முடிச்சிருவாங்க. அதனால இவர் என்ன பண்ணிட்டாப்ல, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேரா பொட்டி கட்டிட்டு போயிட்டு ஒரு A4 ஷீட்டை எடுத்து இலக்காவல பிரிச்சு கொடுத்துட்டாப்ல. பிரிச்சு கொடுத்து கொண்டு போய் லெப்டினன்ட் கவர்னர்கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம். எப்ப இந்த கிளர்ச்சியில ஈடுபடுறவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாருக்கும் போர்ட்போலியோ வந்துருது, நீங்க எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவுக்கு இப்ப என்ஆர் காங்கிரஸ் இதுக்கு தேர்தலே வந்து கூட்டணி வச்சு நின்றுக்கலாமே டிவிகேவோட. இல்ல இப்ப பொது தேர்தல் இவ்வளவு தூரம் ஜெயிப்பானு போய் ஐயா ஏப்பா இவ்வளவு பெரிய எடப்பாடி பழனிசாமி வாசல்ல வரைக்கும் வந்து 60 சீட்டு தரேன்னு சொன்னப்ப கூட எனக்கு தம்பி எல்லாம் என்ன தம்பி அப்படின்னு சொன்னவர் அவரு. அவ என்ஆர் காங்கிரஸ் எங்க மாத்திரம் அவங்கவுங்க அரசியல் கணக்கு போட்டாங்க. அது இப்ப தப்புன்னு தெரிஞ்சு இப்போ டிவி கிட்ட வந்து சரண்டர் ஆகிற பாக்குறாங்க. டெல்லி, கர்நாடகா, புதுச்சேரி எல்லாம் போயிட்டீங்க, கொஞ்சம் சவுத்துக்கு வாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல வந்து சவுத்து கண்டிப்பா பேசணும். ஏன்னா சவுத்துலதான் ஒரே கொந்தளிப்பா இருக்கு. சென்னை அமைதியா இருக்கு, எல்லாம் அமைதியா இருக்காங்க. குறிப்பா திமுகல சவுத்துலதான் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் அப்படி ரொம்ப ஆவேசமா இருக்காரு. இப்ப விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவருமே கொஞ்சம் ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருக்காரு. கைது அப்படி இப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதற்கான பின்னணி என்னவா இருக்கு? இல்ல இப்ப முதல்ல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதுல இருந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. என்னன்னா,
தேர்தலுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒருவேளை இந்த தேர்தலில் தோத்துட்டார் அப்படின்னா அவருக்கு திமுக இனி இடம் இருக்காது, வயசாயிருச்சு, அவர் நிறைய சம்பாதிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு அவர் மேல நிறைய விமர்சனங்கள். அவருடைய இருப்பத்தை சம்பாதிச்சிட்டாருன்னா அனிதா குக்கர்ஸ்ல இருந்து சம்பாதிச்சிட்டாரு, பார்வையாளர்கள் வேற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாருல. இல்ல எனக்கு இன்னொரு கேள்வியுமே இருக்கு. திமுக கொந்தளிக்கிறது எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து வந்தவங்களா இருக்காங்களே, மார்க்கண்டேயா, அனிதா ராதாகிருஷ்ணன். இல்ல ஒரிஜினல் திமுக காரனுக்கு தெரியும்ல என்ன பிரச்சனை, அவன் வாய்திறக்க மாட்டேங்கிறான். ஆமா, அது ஃபுல்லா அதிமுக காரங்களா இருக்காங்க, முன்னாள் அதிமுக. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் தான் பத்த வைக்கிறார் முதல்ல. இப்போ வந்து நம்ம எதிர்கட்சி ஆயிட்டோம், எதிர்கட்சியா இருந்தா அமைதியா இருந்தா நம்ம காணாம போயிடுவோம்னு சொல்லிட்டு முதல்வர் விஜயை கடுமையா திட்டுறாரு, அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை திட்டுறாரு, தோக்கடிச்ச கொளத்தூர் மக்களை திட்டுறாரு. ஒரு மாதிரி கடுமையா திட்டும் போது ஒரு இடத்துல முதலமைச்சரை கொஞ்சம் அவதூறா பேசிடுறாரு. அவர் மேல அவரை கைது பண்றாங்க. பட் நீதிமன்றத்துல அவருக்கு பெயில் கிடைச்சிட்டு வெளியே வந்திருந்தாரு. இப்ப என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் திடீர்னு இப்படி ஆக்டிவ் வராரு? ஏன்னா ஆட்சியில இருக்கும்போது அவர் ஆய்வுக்கு போனாரா, அமைச்சரவையில என்ன பண்ணாருன்ற விஷயங்களே நமக்கு வரல. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஆக்டிவா இருக்காருன்னு பார்த்தா அவர் டீம் கிட்ட ஆபரேஷன் சவுத்னு ஒரு 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 அஜெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா, நாம வந்து இப்ப எதிர்கட்சியா இருக்கோம், இப்பதான் கட்சி பதவியில நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம சவுத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், குறிப்பா துணை பொதுச் செயலாளர் ஆகணும். இப்போ கனிமொழி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த ரோலை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணணும்ன்றதுல ஒரு கனிமொழி எங்க போவாங்களா, அது அவங்க அங்க இருந்து விடுபடணும்னு தானே உலகம் பண்றாரு. நம்மள அவங்க இதுல இருந்து ஆளுகையில இருந்து நம்ம விடுபடணும். நான் சவுத்தை பாத்துக்கிறேன், நான் அம்பாசம் இடைத்தேர்தல் வருதா அம்பாசம் இடத்துல நான் பாத்துக்கிறேன், கன்னியாகுமரியில எனக்கு டீம் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன், தூத்துக்குடி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தனக்கான ஒரு ராஜ்யம் மாதிரியே கட்டமைக்கணும்னு முடிவு பண்ணி தான் இதை பேச ஆரம்பிக்கிறார். இப்ப எல்லாருமே என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, மார்க்கண்டேயன் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனான ஆளு, மேடையில அவர் தடார்புடல் ஆளு. அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்தது காரணமே அந்த தடார்புடல் அரசியல் தான். எப்போதுமே டபக்கு டபக்குன்னு தான் பேசுவார். வடக்கு மாவட்டத்துல மார்க்கண்டேயன் வந்து சாஃப்டா தான் இருந்திருக்கிறாரு. கீதா ஜீவன் மாவட்ட செயலராக இருக்கும்போது நம்ம அதுக்கு மீறி எந்த செயல்பாடு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சைலண்டா இருந்திருக்கதா சொல்றாங்க. இவ்வளவு நாள் விளாத்துக்களத்தோட முடிச்சுப்பாரு, அதுக்கு மேல வர மாட்டாரு, மாநில அரசியல் பெருசா பேச மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. அப்பப்போ மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு வருவாரு, பார்த்துட்டு வந்து அது சில விஷயங்களை பண்ணிக்குவாரு. அப்போ அவர் இந்த மேடையில கோவில்பட்டியில் நடக்கிற, அதுவுமே கோவில்பட்டி எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாரு இல்லையா, கருணாநிதிக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல RS பாரதி தான் அதோடைய பிரதான கெஸ்ட். அது யாருமே இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மேடையில RS பாரதி இருக்காங்க, RS பாரதி, கீதா ஜீவன், கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து உணர்ச்சி வசப்பட்டு இதை பேசிட்டார். இது இயல்பா பேசினாரான்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இதை பேசுறாரு, மாநிலம் முழுக்க ஃபேமஸ் ஆறாரு, கைதாறாரு, சிஎம் அவருக்காக பேசுறாரு, ஒரு மாதிரி ஒரு பிரபலம் ஆயிரு, கட்சிக்காக ஜெயிலுக்கு போனவர் எதிர்க்க விஜய பொருட்படுத்தாம திட்டுறாருன்னு ஒரு பேர் அவர் கிடைச்சிருச்சு. அப்ப இவரும் அதே ரூட் எடுக்கிறாரா, இல்ல ஆபரேஷன் சவுத்துல இவரும் பங்கெடுத்திருக்கிறாரான்றதுதான் இப்ப தூத்துக்குடி அரசியல்ல வந்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன சொல்றாங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரே ஏரியாலே பங்கு போடுறாங்களே, அது என்னன்னா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தூத்துக்குடியை வந்து 3 மாவட்டங்களா பிரிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம் இருக்கு, மத்திய மாவட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போட போறாங்க. அது அநேகமா ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் 2 தொகுதி உள்ளடக்கியதா இருக்கும். அந்த மத்திய மாவட்ட செயலாளருக்கு மார்க்கண்டேயன் காய் நிறுத்துறாரு அப்படின்னு ஒரு பேச்சு கொஞ்ச காலமாவே இருந்துச்சு. டிவிக்கு அடிச்சு இவரும் ஒரு ஆளாகி அந்த மாவட்ட செயலர் போஸ்ட் வாங்குறதுக்கு அப்படின்றத சந்தேகம். அதுக்காக பேசுறாரான்றது சந்தேகம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் சவுத்தை ஃபுல்லா கையில் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து கீதா ஜீவனை வந்து அப்புறப்படுத்திட்டு ஜெகன் பெரியசாமியை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. ஆனா தலைமை அவருக்கு வேற ஜெகன் பெரியசாமினா தூத்துக்குடி மேயர் கீதா ஜீவன் தம்பி. ஆனா இவர் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்த போது தலைமையில இருந்தே அவருக்கு ஒரு பதில் கிடைச்சது. கட்சியோட மறுசீரமைப்பு குழுவுல கீதா ஜீவனை உள்ள கொண்டு வராங்க. அப்ப தலைமை வந்து நீங்க என்ன முயற்சி வேணா எடுங்க, பட் நாங்க எடுக்கிறதா முடிவு, இறுதி முடிவுன்றதுலயே அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்ப நேத்துமே கூட தடபுடலா பேசி மார்க்கண்டேயன் உள்ள போனாரு, அனிதாவும் அதுக்கு முன்னாடி பேசினாரு. ஆனா நேத்து ஃபுல்லா கீதா ஜீவன் பண்ண நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும். காலையில வந்து அவர் கைது பண்ண உடனே SP ஆபீஸ்ல போய் போராட்டம் பண்ணது, அவர் மருத்துவ பரிசோதனை கொண்டு போறப்போ அவரை பார்க்க முயற்சி பண்ணி போய் நின்னாரு. எனக்கு தலை சுத்துது, நான் ஹாஸ்பிட்டல் போறேன் 11 மணிக்கு கிளம்பிட்டாரு. ஆனா இவங்க தரையில உட்காந்து போராடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து அவரை ரிமாண்ட் பண்ணும்போது அப்பவும் அங்க நின்று போராடுறாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட ஆளுமையை வந்து நேற்று வெளிப்படுத்தி, என்னாலே முடியும், ஒரு மாவட்ட செயலர், என் மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கு ஒரு பிரச்சனை, நான் வந்து நிப்பேன்னு சொல்லி அவங்களும் கனிமொழியுமே போயிருக்காங்க, இன்னைக்கு போயிருக்காங்க, நேர்ல போய் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த தூத்துக்குடி அந்த ட்ரையாங்குலர் பாலிடிக்ஸ் தான் இவ்வளவு ஒரு பதற்றமான ஒரு இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஸோ அப்போ முடிவில் என்ன ஆகும் அப்படின்னா, வடக்கு மாவட்டத்தை கீதா ஜெயின் வச்சிருப்பாங்க, தெற்கு மாவட்டத்தை அனிதாவே வச்சிருப்பாரு, மத்திய மாவட்டம் மேபி இவ்வளவு ஜெயிலுக்கு எல்லாம் போனதுனால, கைதானதுனால அது
மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மட்டும் வழக்கம் போல அண்ணாச்சி வந்து ஆபரேஷன் சவுத்தை விட்டு போயிருவாங்க. இப்ப என்னன்னா இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு மத்த மாவட்ட திமுக காரங்க ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரையும் இப்படிதான் கேஸ் போட்டு. அவர் தான் முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, யார் அவதூறா பேசினாலுமே புடிச்சு உள்ள போடுங்கன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆட்சியே கவுந்தா கூட திரும்ப எலெக்ஷன் வச்சா நம்ம வந்துட முடியும், நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மனநிலையில அவர் இருக்கிறாரு அவர். ஏன்னா இப்போ இவன் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன தெளிவா சொல்லிட்டு போனாரு, எப்ப குதர்க்கம் எதுவும் பண்ணிடாதீங்க, அது பாட்டு கவர்மெண்ட் நடத்தட்டும், 1 இயர் இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கூலிங் பீரியட் கொடுப்போம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிறது தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. நடுவுல இங்க போய் பர்னிச்சர் உடைக்கிறது, பாத்திரத்தை உருட்டுறது, எலும்பு ஒட்டப்பேன், எலும்பை எண்ணுவேன், இப்படிலாம் போயிட்டு மைக்க பிடிச்சி பேசுறது, இது என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் மக்கள் மத்தியில ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணிட்டுரும். இப்பதான் நம்ம உட்காந்துருக்கான், அதுக்குள்ள வந்து போயிட்டு இந்த கவர்மெண்ட் எதுக்கு போயிட்டு நோண்டணும், அவ்வளவு பெரிய யோக்கியங்களா நீங்க அப்படின்னு பொதுமக்கள் வந்து அவங்கள தப்பா பார்ப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியனான ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை ரொம்ப போட்டு நோண்ட வேண்டாம், இவங்களோட இன்எஃபிஷியன்ஸை இவங்களே வெளியே காட்டிக்குவாங்க, பொறுமையா இருங்கன்னு அவர் பக்குவத்தோட சொல்றாரு. இதுக்குள்ள இவங்க பண்ற ஒருவேளை பக்கத்து இப்போ மதுரையில செல்வராஜு பேசிட்டு இருக்காரு, அவருக்கும் சிக்கல் வந்துருமா? அப்போ மத்தவங்களுக்கு பேசினாங்க, அவங்கதான் வாண்டடா ரவுடி, நான் தான் வண்டியில ஏறுவேன், நான் வண்டியில ஏறுவேன் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்களே, அவர் மட்டுமா சொல்றாரு? ஆர்பி உதயகுமார் பேசுறாரு, இவர் பேசுறாரு, ஐயா திண்டுக்கல் பேசினார்ல, அவர் பேசினாரு. இந்த மாதிரி பல அவங்க சொந்த கட்சிக்காரங்களை தான் திட்டினாரு, சொந்த கட்சிக்காரங்க ஆப்போசிட் திட்டல, அடிக்கடி எங்கே போன் எடுத்துட்டு போற, லவ் பண்றியா நீ அப்படின்னு கேட்டா அப்படிதான் திட்டினாரு. அது ஒரு நல்ல கட்சிப்பா. அப்ப இனிமேல் யாராவது சிஎம் பேசினா இந்த மாதிரிதான் நடக்கும், நடக்கும். முதலமைச்சர் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாப்புல, கண்ணிய குறைவா யாருமே வந்து பேசிடக்கூடாது, ஏன்னா சிஎம் போஸ்ட்ல இருக்காங்க, அந்த ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, எலும்ப உடைக்கிறங்கிறது ஒரு அடுத்து தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆளா பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து இதுல இன்னொரு விஷயம் முன்வைக்கப்படுதுல, இல்ல பல தரப்புல இருந்து இதையுமே இப்ப கருத்துரிமையா நீங்க பார்க்க கூடாதா, எல்லாரையும் கைது பண்ணி உடனடியா பேசணும்னே கைது பண்றீங்களே, இதெல்லாம் வந்து சரியா, பேசதானே செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையுமே சிலர் வந்து முன்வைக்கிறாங்கல்ல. இல்ல பேசுறது மேட்டர் கிடையாது, எலும்ப உடைப்பேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வார்த்தை? நீங்க ஒரு சிட்டிங் முதலமைச்சர் வந்து அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஈவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரை இருந்தாலுமே அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளவு இதோ, அதுவும் சட்டமன்றத்துல வச்சு முதுகோட பண்ண என்ன அர்த்தம்? அப்புறம் கலவரத்தை தூண்டுற மாதிரியான வார்த்தை தானே அது. அதுக்குதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க காவல்துறையில. ஓகே சரி, எல்லாரையும் அவதூறு பேசுறவங்கள பிடிக்க சொல்லிட்டாரு முதலமைச்சர். ஒரு குரூப் வந்து மைக்க பிடிச்சாலே டபக்குன்னு பேசுவாங்க, உரத்த குடல்ல நம்ம தம்பியோட நெருங்கியவர்கள் சட்டை கூட கரெக்டா கவுட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தான் இந்த எலெக்ஷனை வந்து சரியா கணிச்ச கட்சி. டே 1ல இருந்து தாவேக்காவை அம்பலப்படுத்தணும், கரூர் விஷயத்துல இருந்து தாவேக்காவை விடக்கூடாதுன்னு அவங்க ஒட்டுமொத்த பார்ட்டியுமே வந்து ஆன்டி டிவிகேவா மாறி பிரச்சாரம் பண்ணாங்க. அது அப்புறமா பேக் ஃபயர் ஆச்சுன்றது 2வது கதை. ஆனா இப்போ வந்து என்டிகேயோட மேடை பேச்சுகளையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ குறிப்பா அங்க இருக்கிற சாட்டை துரைமுருகன், இடுமானம் 2 பேரோட பேச்சை வந்து அவங்களால சகிச்சுக்கவே முடியல. அவங்க எந்த விவாதத்துக்கு 2 பேரும் போனாலுமே கூட தாவேக்கா ஆட்களை வந்து ஒரு டெட் எண்ட்ல கொண்டு நிப்பாட்டிடுறாங்கன்ற ஒரு இது இருக்கு. சமீப காலமா இடுமானம் கார்த்திக் மேடையில முதலமைச்சர் ஒருமையிலையும் அவர் வந்து கோமாளின்ற மாதிரியான வார்த்தைகளையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இதே பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துல சாட்டை துரைமுருகன் கைது பண்ணி 1 வருஷம் உள்ள வச்சாங்க. நாம் தமிழரையும் நம்ம விடக்கூடாதுன்ற பார்வை இது இருக்கு, தமிழக வெற்றி கழகமும் பாக்குறாங்க. தேவாவை பார்த்துட்டு இருக்காங்க. தேவா வந்து பேசல, ஆனா இப்ப எல்லா கட்சியிலயும் த்ரெட்டா ஒருத்தர் இருப்பார்ல. திமுகவுக்கு எப்படி செந்தில் பாலாஜியோ, அதிமுகவுக்கு எப்படி விஜயபாஸ்கர் இருந்தாரோ, அந்த மாதிரி தேவாவை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்றதா ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா இப்போ தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இடுமோன கார்த்திக் மேல பேர்ல கல்குவாரியோ அவருக்கு எதுவுமே, அவர் மேடை பேச்சுல ஆனா அவரோட சமூக வலைதள பதிவுகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு செய்திகள் இருக்கு. எல்லா சமூக வலைதள பதிவுகளையும் ஃபாலோ பண்றாங்க. இவங்க கொஞ்சம் அதிகமா, இவங்களும் ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்றாங்க. 2வது தேவாவை வந்து பிசிக்கலா ஆள் போட்டு ஃபாலோ பண்றாங்க. அதுதான் இப்ப ஷேடோ போட்டு. என்னன்னா அவர் நிறைய கல்குவாரியில அவரோட ஷேர்ஸ் இருக்கு, அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு, நாம் தமிழருக்கு பணம் அவர் ரூட்ல தான் வருது. அது மட்டும் இல்லாம அவர் அடிக்கடி வந்து அவரை வந்து ஏர்போர்ட்ல நீங்க பார்க்கலாம், அடிக்கடி வந்து ஒரு ஸ்ரீலங்கா போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சமீபத்துல ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, கேசினோல போய் அவர் வந்து ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு விளையாண்டதாலாம் சொல்றாங்க. இவ்வளவு பணம் செலவு பண்ணக்கூடிய அளவுனா அப்ப தேவா யாரு? தேவாவுக்கு எங்கெங்கெல்லாம் ரூட் இருக்கு? அவர் இந்த மணல் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாவது கனெக்டடா இருக்காரான்றத விசாரிக்கிறாங்க. அவர் அதில் ஈடுபட்டு எளிய தமிழ் பிள்ளைகள் கேசினோல போய் 9 லட்சம் ரூபாய் பணம் கட்டி விளையாடுற அளவுக்கு ஆகி போச்சுன்னா
பாவம் தான் அண்ணன். அது என்னன்னு கூடிய சீக்கிரம் இதை முதல்ல அண்ணன் தானே விசாரிக்கணும். அண்ணன் விசாரிப்பார், கண்டிப்பா விசாரிப்பாரு. என்ன Okay. இவங்களெல்லாம் அண்ணன் விசாரிப்பாரு. என்ன நாம் தமிழர்ல இருந்துமே இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்தால் கைதுகள் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து நீ வந்து மேடையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடா பேசுங்க, ஏன்னா நம்ம வந்து யாரையுமே வந்து சிறை உள்ள அனுப்பிட்டு நம்ம அப்படிலாம் அரசியல் பண்ண வேண்டாம், நம்ம மக்கள் போராட்டத்தை பண்ணுவோம்னு ஒன்லைன் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோசமா விமர்சிக்க வேணான்றதையும் சொல்லியிருக்காங்க. தேவாக்கு எதாவது அட்வைஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஓகே, தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பண்ணி. ஓகே, கடந்த நிகழ்ச்சியிலே வந்து போட்டிருந்தாங்க, நீங்க வந்து வாரம் ஒரு முறையாவது இந்த ஷோ வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. வாரம் 2 முறை செவ்வாய் மற்றும் வெள்ளி வந்து இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியா வந்து வரும் ஜேவி பிரேக்ஸ். இந்த இதழில் வந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து வந்து நம்ம பேசணும். இதழில் வராத சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் பத்தி கூட பேசணும். அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.